எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, முருகனுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த திதிகளில் சஷ்டி திதியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. முருகனுக்கு உகந்த திதியான சஷ்டி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் இணைந்து வருவது இன்னும் அதிக சிறப்புகளையும் பலனையும் ஏற்படுத்தி தருங்க. இந்த நாளில் நீங்கள் எப்படி முருகனை வழிபடுவது, என்னென்ன முறைகளை நீங்கள் பின்பற்றி வழிபட்டால் இறைவனுடைய முழு அருளையும் பெறலாம். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்தாலே போதுங்க. முருகனுடைய அருளால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தையும் தொழிலில் நல்ல லாபத்தையும் நீங்கள் பெறலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான விரதங்களில் ஒன்று தாங்க சஷ்டி விரதம். ஐப்பசி மாதத்தில் வரக்கூடியதே கந்த சஷ்டி விழான்னு லட்சக்கணக்கான பேர் விரதம் இருப்பீங்க, முருகனை வழிபடுவீங்கள்ல. ஆனால் கந்த சஷ்டி காலத்தில் மட்டும் இல்லைங்க, நீங்கள் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி திதிகளில் முருகனுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரியுமாங்க? பொதுவாகவே நீங்கள் குழந்தை வர வேண்டும் தான் நிறைய பேர் சஷ்டி விரதம் இருப்பீங்க. ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சஷ்டி விரதம் இருக்கலாங்க. வழிபட்டு வந்தீங்கன்னா முருகப்பெருமான் உங்களுடைய கஷ்டத்தை தீர்த்து வைப்பார்னு பலரும் பார்த்தீங்கன்னா அனுபவ ரீதியாக சொல்வீங்க. முருகப்பெருமானுக்குரிய சிறப்பான விரதங்களில் தாங்க சஷ்டி விரதமும் ஒன்றுங்க. ஐப்பசி மாதத்தில் வரக்கூடியதே கந்த சஷ்டி விழாவின் போது லட்சக்கணக்கானவர்கள் பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து முருகனை வழிபடுவீங்க. கந்த சஷ்டி காலத்தில் இல்லைங்க, மட்டும் இல்லைங்க, மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி திதிகளை நீங்கள் முருகனை தொடர்ந்து வழிபடலாங்க. வளபிரில திதி ஒன்றும் தேய்பிரில திதின்னு மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2 முறை சஷ்டி திதிகள் வருதுங்க. பொதுவாக குழந்தை வர வேணும்னு நினைப்பவங்க சஷ்டி விரதம் இருப்பீங்க. ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் சஷ்டி விரதம் வழிபட்டாலே முருகப்பெருமான் உங்களுடைய கஷ்டத்தை தீர்த்து வைப்பாருன்னு பலருடைய அனுபவ ரீதியாக கண்ட உண்மையினே சொல்லலாங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி திதி இருக்கலாம், விரதம் இருக்கும் முறை என்ன, என்ன பாடல்களை பாராயணம் செய்து முருகனின் பெருமானை வழிபட வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம பார்க்குறோங்க. குழந்தை இல்லாதவங்க, வறுமையில் வாடுபவங்கன்னு தொழில் வளர்ச்சி அடைய வேண்டும்னு நினைப்பவங்களும், நோய் குணமாக வேண்டும்னு நினைப்பவங்க, திருமணத்தடி உள்ளவங்க, கல்வியில் மேன்மை வேணும்னு நினைப்பவங்களோ, எங்கு சென்றாலுமே யாராவது ஒருவரால் பிரச்சனை இருந்து கொண்டேன்னு இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி விரதம் இருக்கலாங்க. இன்னும் என்னவெல்லாம் பிரச்சனை உள்ளதோ அந்த குறையோ பிரச்சனை தீர நீங்கள் சஷ்டியில் முருகனை வழிபடுங்க. பிரச்சனைகள் தேய வேண்டும்னு நினைப்பவங்க தேவரி சஷ்டியிலும், நல்ல விஷயம் தூங்குவதாக இருப்பவங்க, வளர வேண்டும்னு நினைப்பவங்களோ வளர்பெறியில் வரக்கூடிய சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுங்க. எந்த காரணத்திற்காக நீங்கள் சஷ்டி விரதம் இருந்தாலும் வளர்பெறை தேய்பிரின்னு எந்த திதியில் வேண்டுமானாலும் நீங்கள் சஷ்டி விரதம் இருக்கலாங்க. சஷ்டி விரதத்துக்கான இருக்கும் முறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சஷ்டி விரதம் இருப்பவங்க காலையிலே எழுந்தவுடன் குளித்திடுங்க. விளக்கேற்றி வீட்டில் இருக்கக்கூடிய முருகனுடைய திருவுருவ படத்துக்கு நீங்கள் செவ்வந்தி பூவை இல்லைன்னா ஏதாவது ஒரு வெள்ளை நிற பூவை அணிவித்து அலங்கரித்துக்கோங்க. நெய்வேத்தியமாக நீங்கள் காய்ச்சிய பாலுடன் சர்க்கரை இல்லைன்னா தேன் கலந்து கூட வைக்கலாங்க. அதோடு நீங்கள் 2 வாழைப்பழங்களையும் என்ன பழம் கிடைக்குதோ அதாவது ஒரு பழம் இல்லைன்னா வெற்றிலை பாக்கு வைத்து கூட மனமுருகி நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனை முருகப்பெருமானிடம் முறையிட்டாலே வேண்டிக் கொண்ட விரதத்தை நிறைவு துவங்கலாங்க. அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு போய் சென்று வழிபடுங்க. ஒருவேளை சாப்பிடாமலோ இல்லைன்னா 2 வேளை கூட நீங்கள் சாப்பிடாம பாலம் மற்றும் பழத்தை உண்டு கூட நீங்கள் விரதம் இருக்கலாம். உடல்நிலை பொறுத்து ஏற்ற முறையில் நீங்கள் விரதத்தை இருங்க. மாலையில் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொக்கோண கோலம் அமைத்து அதில் நீங்கள் 6 அகல் விளக்குகளை ஏற்றி தீபம் ஏற்றி வழிபடணும். 6ம் பார்த்தீங்கன்னா நெய் தீபமாக இருப்பது இல்லைன்னா நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் எந்த தீபமாக இருந்தாலும் சரிங்க. நெய் தீபம் சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க. நெய்வேத்தியமாக நீங்கள் காய்ச்சிய பால் பழம் வைத்து கூட வழிபடலாங்க. பூஜைகளை முடித்த பிறகு நீங்கள் நெய்வேத்தியமாக வைத்துள்ள பாலை குடித்து விரதத்தை நிறைவு செய்துக்கோங்க. குழந்தை பேரில் வேண்டி விரதம் இருப்பவங்க
அதற்குரிய திருப்புகழ் பாடலை காலை மாலைன்னு இருவேளையும் பாராயணம் செய்யணுங்க. மற்ற பிரச்சனை உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா உரிய பிரச்சனைகள் ஏற்ற பாடலை நீங்கள் பாராயணம் செய்யலாங்க. இல்லைனா பொதுவாகவே நீங்கள் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யலாங்க. கந்த சஷ்டி கவசம் யார் வேணுமானாலும் பாராயணம் செய்தீங்கன்னா முருகனுடைய முழு அருளும் உங்களுக்கு கிடைக்குங்க. எந்த காரணத்துக்காக நீங்கள் விரதம் இருக்கீங்களோ அந்த காரியம் நிறைவேறும் வரையுமே நீங்கள் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி பார்த்தீங்கன்னா வளர்பிறை தேய்பிரியில் விரதம் இருக்கணுங்க. குழந்தை வர வேண்டுபவங்க குழந்தை பிறக்கும் வரையுமே நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சஷ்டியும் நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திகைங்க, கிழமைகளில் செவ்வாய்ங்க, வியாழன் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்குரியதாக முக்கிய வழிபாட்டு தினங்களாக சொல்லப்பட்டிருக்கு. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் பார்த்தீங்கன்னா கந்தன் என்ற பெயர் சொல்ல கலங்கிடுன்னு அருணகிரிநாதரும் பாடியதை போலதாங்க. முருகனுடைய பெயரை நம்ம மனதார சொன்னாலே நமக்கு வரக்கூடிய அனைத்து துன்பங்களும் ஓடிவிடுன்னே சொல்லலாங்க. அப்படி இருக்கல முருகனுக்கு நீங்கள் சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரியுமாங்க? சஷ்டியில் இருந்தாலே அகப்பையில் வரும்னு பலரும் குழந்தை இல்லாதவங்கன்னு குழந்தை வர வேண்டி மட்டும்தான் சஷ்டியில் விரதம் இருப்பீங்க. அலர்பரி சஷ்டியில் முருகனை வழிபட்டா என்னெல்லாம் கிடைக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமாங்க? திதிகளில் 6வது திதி தாங்க சஷ்டி. ஆறுமுக கடவுளான முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபட்டிங்கன்னா அவருடைய அருளை பெறுவதற்கான நாளாக சஷ்டி அமைதுங்க. ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டியை கந்த சஷ்டின்னு மகா கந்த சஷ்டின்னு பெருவிழாவாக கொண்டாடுவோம். மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி திதிகளில் வழிபடுவதோ தங்களுடைய குறைகளை தீர விரதம் இருப்பதோ உண்டுங்க. வளர்பிறை தேய்பிறைன்னு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 சஷ்டி திதிகள் வருதுங்க. இந்த 2மே விரதம் இருந்து சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க. பலரும் தேய்பிறை சஷ்டி விரதம் இருந்தால் சிறப்புன்னு நினைப்பீங்க. ஆனால் வளர்பிறை சஷ்டியும் பலவிதமான நன்மைகளை தரக்கூடிய முக்கிய விரத நாளுன்னே சொல்லலாங்க. முருகனை வழிபட யாராக இருந்தாலும் என்ன கோரிக்கை நிறைவேற வேண்டுமானாலும் முருகனை நீங்கள் மனதார வேண்டிக் கொண்டு சஷ்டி விரதத்தை இருக்கலாங்க. சஷ்டி விரதம் இருக்க துவங்குவங்களாக இருந்தீங்கன்னா வளர்பிறை சஷ்டியில் விரதத்தை மேற்கொள்ளுங்க. சஷ்டி தேதி வரக்கூடிய நாட்களில் உண்ணாம உபவாசமாகவோ இல்லைன்னா பால் பழம் மட்டும் சாப்பிட்டு கூட நீங்கள் விரதம் இருந்து முருகனுடைய மந்திரங்களை மனதார சொல்லி வழிபட்டு முருகன் கோவிலுக்கு சென்று தரிசித்து வந்தாலே போதுங்க. முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. பிறை சஷ்டியில விரதம் இருந்தீங்கன்னா கஷ்டங்கள் தீருன்னு உங்களை அனைவருக்கே தெரிஞ்சதாங்க. அதே போல வளர்பிறை சஷ்டியில விரதம் இருந்தீங்கன்னா வெற்றின்னு மகிழ்ச்சி ஆன்மீகத்துல வளர்ச்சி ஆகியவை உங்களுக்கு ஏற்படுங்க. இந்த நாளில் நீங்க முருகன் கோவிலுக்கு போய் வழிபட்டீங்கன்னா மகிழ்ச்சியும் செல்வ வளத்தையும் பெறுவீங்க. அதிர்ஷ்டமும் உங்களுக்கு ஏற்படுங்க. வாழ்வில் நீங்க எப்படிப்பட்ட தீய சக்திகளை பிடியில சிக்கி கடுமையான துன்பத்துல இருந்தாலும் வளர்பிறை சஷ்டியில விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டினா அதிலிருந்து நீங்க விடுபட முடியுங்க. மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி திதிகளில் விரதம் இருந்தாலே சிறப்பான வாழ்வு அமையுங்க. தடைகள் விலகிடுங்க. மனதில் பார்த்தீங்கன்னா தைரியமும் பலமும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லைங்க, முருகனுக்கும் நமக்கு இடையேயான தொடர்பு அதிக பலப்படுன்னு சொல்லலாங்க. சஷ்டி திதியில முழுமையாக முருகனை நீங்க சரணடைந்து விரதம் இருந்தீங்கன்னா முருகனுடைய அருளுக்கும் உள்ளத்துல அன்பிற்கும் நெருக்கமானவர்களாக நம்ம மாறிடுவோம். மாதம் பார்த்தீங்கன்னா சஷ்டியோடு செவ்வாய்க்கிழமை இணைந்து வருவது மிகவும் சிறப்புங்க. முருகனுக்கு மிகுந்த உகந்த நாள் தாங்க செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் தோஷம் உள்ளவங்களும் செவ்வாய் தாக்கத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனை நீங்க விரும்புவங்க இந்த விரதத்தை மேற்கொள்ளுங்க. சொந்த வீடு கட்ட ஆசைப்படுவங்கன்னு முருகனினுடைய அருள் வேண்டி நீங்க இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாங்க. செவ்வாய்க்கிழமையில நீங்க அதிகாலையிலே எழுந்து நீராடிடுங்க. வீட்டின் பூஜை அறையை சுத்தம் செய்து வச்சுக்கோங்க. முருகனுக்கு உகந்த பாடல்களை கூட பாடலாங்க. பூஜை அறையில முருகன் படத்துக்கு பூ வைத்து தீபம் ஏற்றி பால் பழம் வைத்து வழிபடுங்க. முருகனுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வழிபடுங்க. அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை நீங்க தரிசனம் செய்யலாங்க. அர்ச்சனை செய்து பிரசாதம் பெற்றுக்கலாம். விரத நாளில் பால் பழம் போன்றவற்றை எடுத்துக்கலாங்க. முடிந்தால் ஒருவேளை மட்டும் உணவு உட்கொள்ளலாங்க. முருகப்பெருமானை நீங்க மனதால நினைத்து அவருடைய புகழை பாடி விரதத்தை முடித்துக்கோங்க. செவ்வாய் தோஷம் உள்ளவங்களுக்கு தோஷம் நீங்கிடுங்க. குடும்பத்துல அமைதி நிலவுங்க. வருமானமும் பெருகிடுங்க.
சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகும். மன நிம்மதியும் கிடைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.